ராதாபுரத்தில் நடந்த சமத்துவ பொங்கல் விழாவில் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் பணிபுரியும் ரஷ்ய நாட்டு விஞ்ஞானிகள் பங்கேற்றனர். திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளத்தில் 14,000 கோடி ரூபாய் செலவில் அணுமின் நிலைய திட்டப் பணிகள் நடந்து வருகிறது. ரஷ்ய நாட்டின் தொழில்நுட்ப உதவியுடன் பல ஆண்டுகளாக நடந்து வரும் இப்பணியில் ரஷ்ய நாட்டு விஞ்ஞானிகள் தங்கியிருந்து பணியாற்றி வருகின்றனர். தமிழர்களின் பாரம்பரிய கலாச்சார பொங்கல் விழாவில் ரஷ்ய நாட்டு விஞ்ஞானிகள் குடும்பத்துடன் பங்கேற்றனர். ராதாபுரத்தில் நடந்த விழாவில் கூடங்குளம் அணுமின் நிலைய வளாக தலைவர் டட்கின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் பணியாற்றும் ரஷ்ய நாட்டு விஞ்ஞானிகள் தங்கள் குடும்பத்துடன் விழாவில் கலந்து கொண்டு பொங்கலிட்டனர். பொங்கலையும் கரும்பையும் அவர்கள் சுவைத்து மகிழ்ந்தனர். இந்த கலாச்சார விழாக்கு இங்க ராதாபுரம் நாங்கள் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம். இது ரொம்ப சந்தோஷமான மகிழ்ச்சியான இது. போன வருஷமும் நாங்கள் பங்கேற்றுக்கிறோம். எங்களோட ரஷ்யன் விஞ்ஞானிகள் அவங்களோட குழுவும் எங்களோட எம்ப்ளாயீஸும் பங்கேற்றுக்கின்றாலும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த பொங்கல் விழா இன்னைக்கு இங்க கொண்டாடுறது இந்த கிராம மக்களோட அங்க இருந்து பங்கேற்றுக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்விழாவின் போது மேலும் தமிழர்களின் வீரத்தை பறைசாற்றும் சிலம்பாட்டம், களியல், ஒயிலாட்டம் நடைபெற்றன. நாட்டுப்புற கலைஞர்கள் பங்கேற்ற கரகாட்டம், கோலாட்டம் மற்றும் கல்லூரி, பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் நடந்தன.